ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டான ஆனியன் வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வடை வந்து ஆனியன் வடை தாங்க. அந்த வடை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனியன் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. 3 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம கடல மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 மசாலா, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு வந்து இருக்கும், அதனால் நம்ம வந்து உப்பு போட தேவை கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது ஒரு ஒரு வடை போடுற பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஆனியன் வடை மாவு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப அதில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்து வரும். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆனியன் வடை மிக்ஸை நம்ம போட்டால் தான் அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் காயாமலே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது வந்து எண்ணெய் வந்து ஓவராக இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வந்துட்டு நம்ம வடை மிக்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தட்டி தட்டி வந்து போடணுங்க. ஒரு 2 2 வடையாக போடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வடையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பக்கம் வந்து திருப்பி போடணும். அந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணுங்க. ஆனியன் வடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.